சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களின் அட்டூழியம் அதிகரித்ததால் துன்புற்ற தேவர்கள் சிவபெருமானை நாடி அருள் கோரினர். உலகத்தை காப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். நெருப்பை வாயு பகவான் தாங்கிச் சென்று சரவல பொய்கை எனும் புனித நீர்நிலைக்குள் சேர்த்தார். அங்கே அந்த நெருப்பு 6 அழகிய குழந்தைகளாக தாமரை மலரில் உருவெடுத்தது. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் அன்புடன் வளர்த்தனர். பார்வதி தேவி ஒரு சமயம் குழந்தைகளை பார்க்க வந்தபோது குழந்தைகள் அனைவரும் பார்வதி தேவியை நோக்கி ஓடிவர பார்வதி தேவியே அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே தெய்வ குழந்தையாக தோன்றினார். அவ்வாறு அவதரித்தவரே முருகப்பெருமான். சரவண பொய்கையில் பிறந்ததால் அவர் சரவணபவன் என்றும் 6 முகங்களுடன் தோன்றியதால் சண்முகன் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார்.